ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டோனட்ஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, அப்புறம் 3 டீஸ்பூன் சுகர், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் பால், இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். இப்போ 15 நிமிஷமாக ஆயிடுச்சு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை ஸ்பூனை வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பிசையும் போது கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை 5 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாவு 45 நிமிஷம் ஊற வச்சிடலாம். மாவு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். மாவு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவை திறந்து பார்த்துக்கலாம். மாவு நல்லா ஈஸ்ட் போட்டதுனால பொங்கி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இதை ரொம்ப அழுத்தி பசையாமல் லேசாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த ஹைட்டுக்கு மாவு வர்ற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவோட ஹைட் 45 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த மாவு இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி எடுத்து அடிப்பக்கமாக விட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் இன்னொரு டைப்லேயும் இந்த மாவை செஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்ததை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாவை இந்த மாதிரி நல்லா பின்னி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த முனை பகுதியை நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இதை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க.
இடது கை வந்து மேல் பக்கமாகவும் வலது கை வந்து கீழ் பக்கமாகவும் லேசாக அந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஆயில் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆயில் வந்து லோ டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க. சூடு கம்மியாக வச்சு தான் நீங்கள் வந்து இதை பொரிச்சு எடுக்கணும். அடிப்பக்கம் வந்து லேசாக கலர் மாதிரி வரும்போது ஒரு கம்பி இல்லைன்னா ஜல்லிக்கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இதுவும் இப்போ வெந்துட்டு மாற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் வந்து சுகர் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பவுடரில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர் சிரப்பில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டோனட் ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.